அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா. உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனையை எவ்வளவு நாள் செய்ய வேண்டும்? 21 நாள் செய்ய வேண்டுமா? 48 நாள் செய்ய வேண்டுமா? இல்லை 3 மாதம் செய்ய வேண்டுமா? இல்லை 6 மாதம் செய்ய வேண்டுமா? அப்படின்று பல பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை என்பது ஒரு குருவின் மூலமாக தீட்சை பெற்று அவரின் வழிகாட்டுதல் படி இந்த உபாசனை செய்ய வேண்டும். ஆனால் ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு விதமாக வழிகாட்டுவார்கள். ஆனால் உண்மையாக உச்சிஷ்ட மகாகணபதியை எவ்வளவு நாள் உபாசனை செய்ய வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது. உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனையை ஒருவன் ஒரு குருவிடம் தீட்சை வாங்கிய பின்னர் அவன் ஆயுள் முழுக்க இந்த உபாசனையை செய்ய வேண்டும். உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனை என்பது உயிரில் கலந்த ஒரு உபாசனையாக நினைத்து நம் உயிர் எப்படி நம் உடனே இருக்கிறதோ அந்த உயிரை போலவே நம்ம காத்து ஒவ்வொரு நாளும் தவறாமல் இந்த உபாசனையை செய்து கொண்டே வர வேண்டும் ஆயுள் முழுக்க. இப்படி செய்தால்தான் அந்த உபாசனையின் முழு பலனை அடைய முடியும். நாம் எப்படி உயிர் வாழ்வதற்காக உணவு அருந்தாமல் இருக்க முடியாதோ, சுவாசம் செய்யாமல் இருக்க முடியாதோ, தூங்காமல் இருக்க முடியாதோ, அதை போலவே இந்த உச்சிஷ்ட மகாகணபதி ஒரு குருவிடம் தீட்சை வாங்கிய அந்த நாள் முதல் ஆயுள் முழுக்க இந்த உபாசனையை ஒரு நாள் கூட தவறாமல் செய்து கொண்டே வர வேண்டும். இப்படி செய்தால்தான் முழு பலன்களும் கிடைக்கும். எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது. என்னால் இதை செய்ய முடியல, எனக்கு வேலை இருந்துச்சு, எனக்கு டென்ஷனாக இருந்துச்சு, எனக்கு ஒர்க்காக இருந்துச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு என்று எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் எல்லாரோட வாழ்க்கையிலும் இது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஆனால் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் இந்த உபாசனையை ஒரு நாள் கூட தவறாமல் எவன் ஒருவன் செய்து கொண்டே வருகிறானோ அவனே முழுமையான உச்சிஷ்ட மகாகணபதி உபாசனாக மாறுகிறான், முழு பலனையும் அடைகிறான்.